இது ஜியோ ஸ்டுடியோவின் சினிமா பெட்டகம் வழங்கும் ஒரு சீன் சொல்லட்டுமா? சினிமா டிஸ்கஷன். வணக்கம். அன்னைக்கு கோர்ட்டுக்குள்ள மாண்புமிகு நீதியரசருடைய தீர்ப்புக்காக தவாளி முதல் வேடிக்கை பார்க்க வந்த தாடிக்காரர்கள் வரை தீர்ப்புக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு விசித்திரமான வழக்கு. ஆனால் எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் தெளிவாக, நிதானமாக, நியாயமான தீர்ப்பை வழங்கக்கூடியவர் அந்த மாண்புமிகு நீதியரசர். அன்றைய தினம் சற்று மனவேதனையோடு, சற்று பதட்டத்தோடு, சற்று சிறிய குழப்பத்தோடு மதிய இடைவேளைக்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறார். இப்போ பிரேக் டைமில், லஞ்ச் டைமில் அவருடைய பணியாளர் அவருக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. சாப்பிடாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். என்ன சார் சாப்பிடல? சாப்பிடுங்க சார். இல்லை, வீட்டில் இன்றைக்கி காலையில் ஒரு பிரச்சனை, அதான். தெரியுது சார், நீங்கள் தீர்ப்பு சொல்லாமல் எந்திரிச்சு வரும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன். இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? அது ஒன்றும் இல்லையா, சிம்பிள். எனக்கு 2 பிள்ளைகள் இல்லையா? பெரியவன் சின்னவனோட ஒரு விளையாட்டு பொம்மை எடுத்து அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அடம் படிச்சுட்டு இருந்தான். கொடுத்துட்றான்னு சொன்னேன், கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். கண்டிப்போட சொன்னேன், அப்பவும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். கொடுத்து தான் ஆகணும்னு நான் பிடிங்கி கொடுக்க முற்பட்ட போது என் பெரிய பையன் சொன்ன வார்த்தை என்ன சார் சொன்னான்? அப்பா, இந்த பொம்மை கீழே வந்து உடஞ்சிருச்சுப்பா. இந்த பொம்மையில் இருக்கிற ஆணி தம்பி கையில் ஏறிடும் இல்லையா? அது ஏறிடக்கூடாதுன்னு பாதுகாப்பு கருதி தான் இந்த பொம்மையை நான் தம்பிக்கு கொடுக்கலப்பா. அதுக்குள்ளே ஏன்பா நீங்கள் டக்குன்னு அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்குறான். கூடவே ஒரு வார்த்தை சொன்னாப்பா. கண் கலக்கினார் மாண்புமிகு நீதியரசர். சார் தொடர்ந்தார். ஒன்றும் இல்லை, என்னப்பா இப்படித்தானா கோர்ட்லேயும் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னான். ஒரு நிமிஷம் பதறிட்டையா, அந்த காட்சி ஞாபகம் வச்சு. எஸ், அதனால தான் எந்திரிச்சு வந்துட்டேன். இப்போ தெளிவு கிடைச்சிருச்சு, தீர்ப்பு கொடுக்க போகிறாயா? எஸ் அப்படின்னு அழகாக எந்திரிச்சு போகிறாரு. அனைவரும் எதிர்பார்த்த நியாயமான தீர்ப்பை வழங்குகின்றார். வழங்கிவிட்டு மீண்டும் தனது ரூமுக்கு வர்றாரு. இப்போ அவருடைய பணியாளர் கேட்குறார், சார் எல்லாரும் எதிர்பார்த்ததுக்கு மேலே அற்புதமான தீர்ப்பை கொடுத்தீங்க சார். ஆமாயா, பாடம் கற்றுக் கொடுத்தது என் பிள்ளை அல்லவா? அப்பனுக்கே பாடம் சொல்லிக் கொடுத்தான் மகன். தொடர்வோம், பகிர்வோம், மகிழ்வோம். வணக்கங்களோடு